வெல்கம் டு பட்டர்ஃப்ளை ஃபைண்டிங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பம்ப்கின் சீட் பற்றி தான். பம்ப்கின் சீட் பற்றி நமக்கு என்ன தெரியும்? நார்மலாக ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு தெரியும். பம்ப்கின் சீடை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு, ஹேர் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வாக அந்த பம்ப்கின் சீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி நம்ம இந்த சீடை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின், தாதுக்கள், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நிறைய சத்துக்களை இது நமக்கு தருது. இந்த சீடில் இருக்க நார்ச்சத்தும் ஒமேகா 3 அப்படின்ற அமிலமும் கொழுப்பு அமிலத்தெல்லாம் கரைச்சிட்டு ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த சீடை நம்மளால் டெய்லி எடுத்துக்க முடியல அப்படின்னா கூட வாரத்துக்கு 2 முறை அப்படி இல்லைன்னா ஒரு 3 முறை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஹார்ட் மட்டும் இல்லாமல் நம்ம போனுக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த் இது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. தூக்கமின்மைக்கான ஒரு தீர்வாகவும் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த பம்ப்கின் சீடை சாப்பிடலாம். தசைகளை உருவாக்குறதுக்கும் உடலை வலுப்படுத்துறதுக்கும் இதில் இருக்க புரதச்சத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மலச்சிக்கலுக்கான ஒரு தீர்வாக இருக்குது. புற்றுநோயையும் தடுக்குது இது. விந்தணுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பம்ப்கின் சீடில் டிரிப்டோபான் அப்படின்ற ஒரு அமினோ அமிலம் இருக்குது. இது தூக்கத்தை மேம்படுத்துறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்கிறதுனால இதை ஸ்கின்னை க்ளோயிங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி இதை நம்ம அளவாக பயன்படுத்திக்கிறது தான் நல்லது. இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நம்ம தண்ணியிலையோ பால்லையோ ஏதோ ஒரு தோசை, இட்லி எதில் வேணால் நம்ம கலந்து நம்ம சாப்பிடலாம். வீக்லி 2 டைம்ஸ் அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன், ஒரு நாளைக்கு 2 டேபிள் ஸ்பூன்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இதில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் கெயின் ஆகும். டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதை நம்ம ரெகுலராக எடுத்துட்டோம்னா நம்ம டயட்டில் இருக்கதே வேஸ்ட்டுன்ற மாதிரி தான். கிட்ஸுக்கெலாம் நம்ம அதை கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டொமக் பெயின், வாமிட்டு, டிசென்ட்ரி அது மாதிரி அலர்ஜி அதெல்லாம் வரும். அதனால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கொடுக்குறது நல்லது. மேக்ஸிமம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணால் நல்லது கிட்ஸுக்கு.